ஏங்க சொல்லு தாமரை. 50K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க ஃபேஸ்புக்கில். ஆமாம், அது பெரிய விஷயம் தான். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், எஸ்பெஷலி ஃபாலோவர்ஸுக்கு. அது நேற்று ஒருத்தர் நம்ம தேவா சார் ஃபங்க்ஷன் வந்தப்போ சொன்னார், உங்களுக்கு வந்துருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கான ஃபாலோவர்ஸ் என்னார். நான் வந்து ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபஸ்ட் டைம் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் கேள்விப்படுறேன் நான். அது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாரு பாருங்க. ஆர்கானிக்கான ஃபாலோவர்ஸ்னால் எல்லாமே உண்மையாக சுத்தமான ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நம்ம கண்டென்ட் பிடிச்சி அத்தனை பேரை வந்து பார்க்குறாங்க. அதை அவர் சொன்னார், அது கண்டென்ட்டாகவே பார்க்கல, என் கூட டெய்லி யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்குது, யதார்த்தமாக இருக்குது நீங்கள் பேசுகிற பேச்சு, எல்லாருக்கும் அது வந்து என்ன சொல்லுது, சிங்க் ஆகுது. அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. அது எஸ்பெஷலி நிறைய ஃபேமிலி வந்து பார்க்குறாங்க நம்மளுடைய வீடியோஸு. அதுவும் வந்து ஒய்ஃபுங்க ரொம்ப நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் நான் நிறைய சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே. ஆமாம், அவங்க அது கமெண்டில் சொல்லுவாங்க, நான் நிறைய சப்போர்ட் தான் பண்ணுறேன், உனக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 50,000 ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 4 மாதத்தில் வந்திருக்காங்க. நம்ம வந்து எப்போனா அக்டோபரில் ஆரம்பித்தோமா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதத்தில் ஃபேஸ்புக்கில் 50,000 ஃபாலோவர்ஸ்ன்றது எங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 134 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க ஃபேஸ்புக்கில். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி இந்த நேரத்தில். அதுவும் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பாசமாக, ஒரு அம்மா கூட சொன்னாங்க, பையனுக்கு வந்து இப்போ கல்யாணம் இருக்குப்பா, அதனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது, நான் டெய்லி லைக் மட்டும் போடுறேன், கமெண்ட் வந்து கல்யாணம் முடிச்சு வந்து போடுறேன்னாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அது சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. கல்யாணம் இருந்தாலும் பிஸியாக இருக்கேன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கல்யாணம் தான் மொதல் முக்கியம், அதை போய் பாருங்கள், கமெண்ட் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து ரெகுலராக அந்த நான் சின்ன வயசில் இருக்கிறப்பலாம் மெட்டிவலின்னு ஒரு சீரியல் வந்தது, ஞாபகம் இருக்கா? நான் 7வது படிக்கிறப்ப அது என்னைக்கு வருதோ அது எல்லாமே வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க, எப்போ மெட்டிவலி வரும், அம்மி 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 மீதித்து அந்த சவுண்டு கேட்டால் தான் நைட்டு போய் தூங்கும், நாங்களாம் கேட்டுட்டு தான் போய் தூங்கும். அது மாதிரி பாய்ப்பச்சு. நம்ம வீடியோ நிறைய போடுங்க தான் சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய கண்டென்ட்டு நிறைய வீடியோ வந்து போடுறோம். வந்து அந்த உண்மையான மனசுலேருந்து பாராட்டுறது, வாழ்த்துறது, ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னுவாங்கள்ல, அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நிறைய வந்து வீடியோ வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து மென்மேலும் வந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஓகே, நாங்களும் மென்மேலும் வளரணும், நீங்களும் எல்லோரும் மென்மேலும் வளரணும், அடுத்த லெவலுக்கு எல்லாருக்கும் நம்ம போகணும். ஓகே மக்கள்.